மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாய்வழி உறவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுத்த வரைக்கும் தம்பதிகளாக இருக்கிற அல்லது பார்ட்னர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அது இயல்பானது. அதனால எந்த தீங்கும் வராது. ஆனால் யார் என்று தெரியாத ஒரு நபரோட அல்லது அவங்க பல பேரோட உறவுகளை இருக்கிறாங்களா இல்லையா என்று தெரியாத ஒருத்தரோட வாய்வழி உறவு வைத்து கொள்ளும் போது HIV உள்ளிட்ட எல்லா பால்வினை நோய்களும் வரலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவன் மனைவி மட்டும்தான் அந்த மாதிரி வாய்வழி உறவு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். நிறைய நேரம் மசாஜ் பார்லர் அங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் வாய்வழி உறவு அவங்களுக்கு யாராவது ஈடுபடும் போது ஒன்றும் நோய் வராதுன்னு நம்புகிறாங்க. அப்படி இல்லை, பால்வினை நோய்கள் எல்லாமே அதன் மூலம் பரவும். சரி, இப்போ ஒரு ஆணுனுடைய விந்து பெண் வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா ஏதாவது நோய் வருமா? கணவன் மனைவிக்குள்ளே வராது. ஏன்னா அப்படி வரதா இருந்தால் நீங்கள் இயல்பான உறவுலையே வந்துடும். வாய்வழி உறவில் ஸ்பெஷலாக எந்த நோய்களும் வராது, எந்த விதமான தீமையும் இல்லை. அதில் கொஞ்சம் புரதம், கொஞ்சம் உப்பு கறியும், அது கொஞ்சம் புரதம், கொஞ்சம் சுகர், இப்படி தான் இருக்குது. வேற ஒன்றும் அதில் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இல்லை. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது இயல்பானது. அன்னோன் பர்சன்னு போகும்போது பால்வினை நோய்கள் மற்ற பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அதனால கவனமாக இருக்கணும். அன்னோன் பர்சனோட வாய்வழி உறவு உட்பட எந்த விதமான உறவுகளும் ஈடுபடக்கூடாது. வணக்கம்.